குரூஸில் டீ வந்து கிடைச்சிது நமக்கு 30 ரூபா. குரூஸில் வந்து 30 ரூபா டீ. எல்லாமே கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. பாரு, ஸ்நாக்ஸு, சிப்ஸு எல்லாமே கிடைக்கும். கடல் தண்ணியை கிழிச்சிட்டு போகுது நம்ம குருசு. எவ்வளோ வேகமாக போயிருந்தா இப்படி தண்ணிகள் அலை எப்படி கிழிச்சிட்டு போகுது பாருங்களேன். நல்ல சூரிய வெளிச்சத்தில் அழகாக போயிட்டுருக்குது நம்மளுடைய குரூஸ். நல்லா வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய தீவுகள் அங்கங்கே நிறைய தீவுகள். கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் நான் ஒரு 15 பார்த்துருப்போம் நினைக்கிறேன். அவ்வளோ தீவுகள் சுற்றி இருக்குது. இப்போது நம்ம ஹேவ்லாக்ல இருந்து நீல் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். நீல் ஐலாண்ட் போயிட்டுருக்குறோம். நல்லா சன் மேலே வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்கள், ஏதோ ஒரு தீவு இருக்குது பாருங்களா. இது ஒரு பெரிய தீவு. இப்போது அந்தமான் அப்படின்னாலே சுற்றி 4 பக்கமும் தண்ணியால் சூழப்பட்ட ஒரு பகுதி. நான் நினச்சிக்கிட்ட ஒரு குட்டி பகுதிங்க. கிட்டத்தட்ட அந்தமான் ஒரு பெரிய கடலால் சூழப்பட்ட பகுதி. அந்தமானுக்குள்ளே நிறைய தீவுகள் இருக்குது. 34 தான் மனிதர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்ததுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்க்குறது. எக்ஸாம்பிள் அந்தமான் போர்ட் பிளேர்லேருந்து ரோஸ் ஐலாண்ட்லேருந்து நார்த்பேலேருந்து நம்ம திரும்ப வந்து ஒரு போட்டை புக் பண்ணி, மீன்ஸ் ஷிப்பு புக் பண்ணி ஹேவ்லாக் வரலாம். ஹேவ்லாக்லேருந்து நம்ம வந்து எலஃபெண்டா பீச் போகலாம், காலபத்ரா பீச் போகலாம், ராதா பீச் போகலாம். ராதாநகர் பீச் ரொம்ப பிரம்மாண்டமாக அட்டகாசமாக இருக்கும். ராதாநகர் பீச் ரொம்ப பிரம்மாண்டம், அட்டகாசம். அந்தமானில் வந்துட்டு நம்ம எதுவுமே பார்க்காமலாம் போகக்கூடாது. ஏன்னா நிறைய தீவுகள் இருக்குது, குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. குறிப்பாக ராதாநகர் பீச்சு, எலஃபெண்டா பீச்சு, ஹேவ்லாக்கு. இப்போது இந்த ட்ரிப்பில் வந்து நான் இப்போ புதுசாக இதை நோக்கி போயிட்டுருக்கிறேன். நீல் ஐலாண்ட் நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அந்தமான் வந்துட்டால் ஒரு 2 நாள் டைம் எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அது திரும்ப நம்ம இதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு வருவோமா அப்படின்லாம் தெரியாது. இல்லை அலையெல்லாம் அப்படி பாருங்கள். இப்போது ஹேவ்லாக்லேருந்து நீல் ஐலாண்ட் தான் போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு அங்கே போய் பார்ப்போம். இப்போ ஹேவ்லாக்கில் நான் என்னென்னலாம் பார்த்தேன்னாக்கா, ஹேவ்லாக்கில் வந்து அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு போட்டை புக் பண்ணி எலஃபெண்டா போனேன். எலஃபெண்டாலாம் ரொம்ப நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நிறையா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே தண்ணிக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிஷ்லாம் காட்டினாங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி நம்ம ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு காலபத்ரா பீச். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச். காலபத்ரா பீச்சில் நிறைய அந்த போகிற வழியே ரொம்ப அழகான ஒரு வழி. மீன்ஸ் ஒரு பக்கம் ரோட்டுக்கு பக்கம் நல்ல மலை மேலே மரங்கள் இருந்துச்சு. சைடில் எல்லாம் பீச்சு, யாருமே கிடையாது. தென்னை மரம், நிறைய மரங்களுக்கு நடுவில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அந்த இடம். அதை முடிச்சு திருப்பி நம்ம ஹேவ்லாக்லேருந்து நம்ம ராதாநகர் பீச் போகிறோம். ராதாநகர் பீச் எப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நல்லா ரொம்ப லாங் பீச்சு. அதுவும் அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் லேண்டு. அந்த பக்கம் நிறைய மரங்கள் இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கே எடுத்து கொடுப்பாங்க. அங்கே நம்ம ஃபோட்டோஸ் நம்மளே எடுத்துக்கலாம். அதை முடிச்சுட்டு நம்ம திரும்பவும் வந்து ராதாநகர் பீச்சில் சாப்பாடு, ஃபிஷ்ஷு, நிறையா சீ ஃபுட்டு கிடைக்குது. கடல் ஃபுட்டு நிறைய கிடைக்குது. நாங்கள் நிறையா சாப்பிட்லாம். மறந்துடாமல் போர்ட் பிளேயரோடு நம்ம திரும்பி போகக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். போர்ட் பிளேயர் மட்டுமே கிடையாது. அந்தமான் வந்துட்டாக்க போர்ட் பிளேயர், நீல் ஐலாண்ட், ஹேவ்லாக், இந்த மாதிரி தீவுகளுக்கு வந்து இருக்கிற குட்டி குட்டி காட்சிகளை பார்த்துட்டு போங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து காட்சிகளை பாருங்கள். நீல் ஐலாண்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ இறங்க போகிறோம். ஒரு தீவு தாண்டி போகுதுங்களா. நீல் ஐலாண்ட் வந்துருச்சு. நம்ம இறங்க போகிறோம். எப்படி சீறி பாஞ்சிட்டு போகுது பார்த்தீங்களா.
நிறைய தீவு தான், சுற்றி தீவு தான். நமக்கு பஸ்ஸு ட்ரெயினில் எப்படி சீட்ஸ் இருக்குதோ அது போல தான் இந்த க்ரூஸ்குள்ளேயும் சீட் இருக்கும். நமக்கு நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சீட்ஸ் இருக்கும். நமக்கு இங்கே அலாட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 2 ரூம்ஸ் இருக்குது. இது ஒன்று, இது இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது. இதில் நிறைய வசதிகள் இருக்குது. டாய்லெட் இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, சின்ன சின்ன ரூம்ஸ் ஒரு 5-6 ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க. கேப்டன்ஸ் ஒய்ஃப் எடுக்க ரூம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த க்ரூஸ்குள்ளே இருக்கிற வாஷ்ரூம் போய் பார்க்கலாம். ஏன்னா வாஷ்ரூம் நிறைய பேர் வாஷ்ரூம் இருக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா. இப்போ கீழே காட்டுற இடம் இன்னொரு, நான் சொன்னேன் இல்லையா, அடியில் இருக்கிற இன்னொரு ரூம், அங்கே ஒரு 60 பேர் உட்காரலாம். இப்போ இந்த வாஷ்ரூம் பாருங்களேன். இப்போது ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வாஷ்ரூம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது, யூரினல் இருக்குது. லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. ஏறக்குறைய நெய்ல நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவோம். ஆஃப் பண்ணிட்டார், இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். நெய்ல எல்லாம் நெருங்கிட்டோம், வந்தாச்சு. போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. நைல் ஐலாண்ட் வந்தாச்சு. நீல் ஐலாண்ட். பாடு இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க இறங்குறதுக்கு. வரோம், இந்த ஏணி மாதிரி இருக்கிற இதை போட்டு இங்கேருந்து அந்தாண்ட இறங்கி போவாங்க. இறங்குறாங்களா, இப்படி தான் இறங்கணும். எல்லாரும் போட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இறங்க போகிறோம். இப்போ நானும் இறங்கி போகிறேன். ஒரு வழியாக இறங்கிட்டு எல்லாம் போயாச்சு. தேங்க்யூ. இறங்கிட்டோம். உடனே அடுத்தது போகிறவங்க ரெடியாக இருக்காங்க. உடனே அடுத்தது போகிறவங்க ரெடியாக இருக்காங்க. ராணி லக்ஷ்மி காடியில் வந்தோம், இறங்கிட்டோம். பையா தேங்க்யூ. முடிச்சுட்டு இப்போது நீல் ஐலாண்டில் இறங்கியாச்சு. நீல் ஐலாண்டில் இறங்கிட்டோம். இப்போது உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் பார்க்கலாம். நம்ம வந்த ராணி லக்ஷ்மி பாய் குரூஸ். நடந்தே இருப்போம், அப்போ தான் நிறையா நம்ம பார்க்கலாம். தெரியுதுங்களா?